ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ரெஸ்பிரேட்டரி தெரப்பி கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரெஸ்பிரேட்டரி தெரப்பினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன மாதிரியான டைப்ஸில் ப்ராப்ளம்ஸ் வரும், அது எப்படி க்யூர் பண்ணலாம், என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது, இதை பற்றிலாம் தான் இந்த கோர்ஸில் படிப்பீங்க. இந்த கோர்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசியாலஜி, ரெஸ்பிரேட்டரி எக்யூப்மெண்ட்ஸை பற்றி படிக்கிறது, தென் டயக்னோசிஸ் டெக்னிக், ரெஸ்பிரேட்டரி டிசீஸ்லாம் என்ன, தென் அனாட்டமி, இது போல் இன்னும் சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸோட டியூரேஷன் அப்படிங்கிறது 3 இயர்ஸில் அகாடமிக் டியூரேஷனும் ப்ளஸ் 1 இயர் பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப் வந்துட்டு இருக்குது. இந்த கோர்ஸை 12th சயின்ஸ் டீமில் கம்ப்ளீட் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கலாம். சயின்ஸ் டீமில் அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லைன்னா பாட்னி சுவாலஜி சப்ஜெக்டை கம்பல்சரி சப்ஜெக்டாக படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணி படிக்க முடியும். இந்த ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்ட்க்கு பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் சைட், எமர்ஜென்சி கேர், டிசீஸ் ப்ரிவென்ஷன், அப்புறம் பல்மனரி டிசார்டர்ஸை இயர்லியாக டிடெக்ட் பண்ணுறது மாதிரியான பல ஜாப் பொசிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க டாக்டருக்கு அசிஸ்ட் பண்ணுறது இல்லைனா நர்ஸாக ஒர்க் பண்ணலாம். அதுவும் இல்லைனா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸாக ஒர்க் பண்ணலாம். என்னென்ன ஜாப் ப்ரொஃபைலில் எவ்வளோ சேலரி பேக்கேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்ட்க்கு ஆவரேஜாக 2 லேக்கில் இருந்து 3.5 லேக் வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து கன்சல்டன்ட் பல்மனாலஜிஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா 3 லேக்கில் இருந்து 12 லேக் வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து அடல்ட் கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறவங்க கிரிட்டிக்கலாக இல் பேஷண்ட்க்கு காம்ப்ளெக்ஸ் கேர் அப்புறம் இன்டர்வென்ஷன் சப்போர்ட் அதோட அசஸ்மெண்ட்க்கு ரெஸ்பான்சிபிளாக கோஆர்டினேஷனோடு இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2.9 லேக் வரைக்கும் சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து நியூனட்டல் ரெஸ்பிரேட்டரி கேர் டெக்னாலஜிஸ் பார்த்திங்கன்னா லேபர் அண்ட் டெலிவரி ரூமில் இருக்கக்கூடிய நியூ போர்ன்ஸ் அதாவது குழந்தைங்களுக்கு, அடுத்து இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாமே ரெஸ்பிரேட்டரி கேர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஆவரேஜாக பொசிஷனை பொறுத்து 2.5 லேக்கில் இருந்து 6.3 லேக் வரைக்குமே சேலரி பேக்கேஜ் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த கோர்ஸ் பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.